வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திருடன் கையிலேயே சாவி என்பதற்கேற்ப திமுகவின் நிதி அமைச்சர் தற்பொழுது சிறைக்கு செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டதாக தகவல்களை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சொத்து குவிப்பு வழக்கு டிசம்பர் 13ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நடந்த விவாதங்களை இந்த வீடியோவில் பார்த்து ஒட்டுமொத்த திமுகவும் திருடர்கள் கூட்டம்தான் என்பதை வெட்டு வெளிச்சத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. அமைச்சர் தங்கம் தென்னரசு மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையை வருகின்ற 13ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். அதாவது கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சி அமைத்த பொழுது அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசும் அவரது மனைவியும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கடந்த 2012ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின் பொழுது வழக்கு ஒன்று தொடங்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருவரையும் வழக்கில் இருந்து விடுதலையும் செய்ய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கின் சீராய்வு மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. அப்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவரது மனைவியை விடுவித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அப்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு செய்தது உறுதியாக அனைத்து வழக்குகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சாட்சிகளை மறைத்துள்ளார் என்றும், அது மட்டுமல்ல அவரது மனைவி பெயரில் அதிக அளவு சுமார் 450 கோடி சொத்துக்கள் இருப்பதும் நிரூபணம் ஆகியுள்ளது என்றும், இந்த வழக்கு இறுதி தீர்ப்பாக வருகின்ற 13ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஆக 2022ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை பயன்படுத்தி சாட்சிகளை அனைத்தையும் கலைத்து விடுதலையான அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் பொழுதுதான் உண்மை வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தங்கம் தென்னரசு வேறு யாரும் கிடையாது, நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் தான். திருடன் கையில் சாவி என்பது போல் நிதியமைச்சராக தங்கம் தென்னரசு இருந்தால் மீண்டும் ஊழல் நடைபெறாதா, சொத்து குவிப்புகள் ஏற்படாதா என்ற கேள்வியை மக்கள் வீதியில் இறங்கி போராடினால் மட்டும்தான் நீதி கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.